திண்டிவனம் அடுத்த ஊரல்பட்டணம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி குமரன் ஆண்டுதோறும் கல்யாண பூசணிக்காய் பயிர் செய்து பிழைப்பு நடத்தி வருகிறார். இந்த ஆண்டு கல்யாண பூசணி பயிர் செய்து குடும்பத்திற்கான வருமானத்தையும் குழந்தைகள் படிப்பு செலவுக்கான தொகையையும் பெறலாம் என்ற எண்ணத்தில் தனது விவசாய நிலத்தை உழுததுடன் கடன் பெற்று விதைகள் வாங்க சென்றுள்ளார். திண்டிவனம் பகுதியில் உள்ள அன்னை ஆக்ரோ சென்டர் என்ற விதை விற்பனை கடையில் குண்டு கல்யாண பூசணி விதை வேண்டும் என்று கேட்டு வாங்கி வந்து நம்பிக்கையுடன் பயிர் செய்த அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. பல்வேறு குடும்ப கஷ்டங்களுக்கு மத்தியில் விவசாய நிலத்தில் தண்ணீர் பாய்ச்சி விவசாயம் செய்து வந்த நிலையில் கல்யாண பூசணிக்காய்க்கு பதிலாக நீட்டு கல்யாண பூசணி வளர்ந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் வேதனையுடன் விதை நிறுவனத்தை அணுகி முறையிட்டுள்ளார். இதனையடுத்து விதைகள் மாறிப்போனதாக கூறிய விற்பனை நிலையத்தைச் சேர்ந்தவர்கள் ஏக்கருக்கு 40,000 ரூபாய் நஷ்ட ஈடு அளிப்பதாக கூறியுள்ளனர். ஆனால் அதனை தராமல் ஏமாற்றியதோடு மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து விழுப்புரம் தோட்டக்கலை அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் காலதாமதமாக புகார் அளித்ததால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அதிகாரிகள் கைவிரித்துள்ளனர். இந்நிலையில் கல்யாண பூசணிக்காய் வாங்குவதற்காக நிலத்திற்கு வந்த வியாபாரிகள் குண்டு கல்யாண பூசணிக்காய்க்கு பதிலாக நீட்டு கல்யாண பூசணி விளைந்திருப்பதைக் கண்டு தங்களுக்கு வேண்டாம் என்று கூறியதால் விளைந்துள்ள அனைத்து காய்களும் விளைநிலங்களில் அழுகி போகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு என்னதான் விடை என்று தெரியாமல் காய்கள் அழுகி காய்ந்து கிடக்கும் விவசாய நிலத்தை கண்டு குமரன் மனநிலை பாதிக்கப்பட்டவர் போன்று சுற்றி வருவது காண்போரை கலங்க வைத்துள்ளது. இந்நிலையில் விதைகளை தவறாக விற்பனை செய்து வரும் தயாரிப்பு நிலையத்தின் மீதும் விற்பனையகத்தின் மீதும் உரிய நடவடிக்கை எடுத்து இழந்த பணத்தை மீட்டு தர வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார். நாங்கள் சாம்பல் பூசணியை டிஸ்ட்ரிக்டாக கேட்டோம். அவங்க டிஸ்ட்ரிக்டாக தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் விவசாயம் நாங்கள் செடி போட்டு விவசாயம் பண்ணும்போது பார்த்தா நீட்டுக்காக வந்துச்சு. நீட்டுக்காக வந்ததுனால கேட்கறதுனால என்ன பண்ணாங்க, கம்பெனியில் புகார் செஞ்சோம். அவங்க ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு பண்ணதுக்கு நாங்கள் நஷ்டஈடு கொடுத்துட்றோம், நீங்கள் எங்கேயும் கம்ப்ளைண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 4 நாள் கழித்து திரும்ப அவங்களே கால் பண்ணி 40,000 கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, 100 டைப் பண்ணி ஆதார் கார்டு ஃபோட்டோ ஒட்டி எல்லா திண்டிவனம் இருக்கிற மருந்து கடை எல்லா கடையிலும் ஒட்ட போகிறோம் சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே நாங்கள் நஷ்டத்தில் இருக்கோம். ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியல குழந்தைங்களுக்கு. இதில் விவசாயத்தை பண்ணி கடன் அதிகமாகிடுச்சு, வட்டி கூட கட்ட முடியல. நாங்கள் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம். இப்போ எங்களை மான நஷ்டஈடு பண்ணுற மாதிரி எங்களை கொலை குற்றவாளி மாதிரி கிரிமினல் மாதிரி கடை ஃபுல்லாக ஃபோட்டோ ஒட்ட போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு அதே மன கஷ்டமாக இருக்குது. இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட புகார் செஞ்சோம். ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு புகார் செஞ்சோம். அவங்க ஆய்வு பண்ணும்போது வந்தாங்க, செடி இல்லை, நீங்கள் ஏன் லேட்டாக புகார் பண்ணுறீங்க, காலதாமதமாக பண்ணதுனால நாங்கள் ஆய்வு பண்ண முடியதில்லைங்க எங்களுக்கு அப்படின்னு அவங்க விழுப்புரம் தோட்டக்கலையிலேருந்து பார்த்துட்டு போயிருக்காங்க டிடி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் முன்னாடியே அதை போய் எங்களுக்கு புகார் பண்ணலன்னு கேட்டதுக்கு, அந்த அன்னை மருந்து கடைக்காரன் டிஸ்ட்ரிபியூட் விழுப்புரத்தில் இருக்க அந்த விதை நிறுவனத்தை சேர்ந்தவங்களும் புகார் பண்ணாதீங்க, இங்கேயே பேசி முடிச்சிக்கலாம், நம்ம 40,000 நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு தான் இதை முன்னிலையில் எடுத்து எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து நஷ்டஈடு வாங்கி தரணும். காலநிலை மாற்றத்தால் கடும் பொருளாதார நஷ்டங்களை சந்தித்து வரும் விவசாயிகள் இதுபோன்ற தவறுதலான விதைகள், உரங்கள் உள்ளிட்ட விவசாய பொருட்களாலும் ஏமாற்றத்தை சந்தித்து வருவது வேதனைக்குரிய தொடர்கதையாகவே நீள்கிறது.